வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 2க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 160 இருக்கக்கூடியவங்களுக்கு போஸ்டிங் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கணிச்சு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ ரிசல்ட் வந்த பிறகும் அந்த ரேங்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அதான் தெரியுது. சரிங்களா, ஒருவேளை நீங்கள் பிசிக்கு ஒரு 162 163 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வேலை கண்டிப்பாக குரூப் 2A மெயின்ஸ்லேயே கிடச்சிரும். அதாவது வெரி சிம்பிளாக நான் ஏன் இந்த இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வரப்போகிற குரூப் 4 குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் மென்டல் எபிலிட்டியில் அவுட் ஆஃப் 125 கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் 2 மெயின்ஸில் சொன்னோம் 90+ ஸ்கோர் பண்ண பாருங்கள், அதில் ஒரு 65 to 70 ஸ்கோர் பண்ண பாருங்கள், ஒரு 30 to 35 கொஸ்டின் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். நம்ம அது நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்கும். ஒரு 110+ இந்த வரப்போகிற குரூப் 4ல் டார்கெட் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே டாபிக் வைஸ் பிரிச்சிட்டோம். பொதுத்தமிழ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இண்டிவிஜுவலாக நம்ம அழகு வைஸாக கூட பிரிக்கலாம். அந்த அழகுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ மென்டல் எபிலிட்டி சொல்ல வேணால் நம்ம ரொம்ப வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டாபிக் வைஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும்.